அப்புறம் காளியண்ணா உன்னை பற்றி பேசினால சரி நான் கண்டிப்பாக வந்தேன். காளியண்ணா வந்து எங்கள் கலைத்துறை தந்தை. என்னடா ரமேஷ் அப்படிதானே, நம்ம பெரியப்பா, எங்கள் பெரியப்பா மாதிரி அவர். அதாவது எங்களுக்கு ஷூட்டிங்கை விட ஒரு என்டர்டெயின்மெண்ட் வந்து ஆஃப்டர் ஷூட்டிங் தான். 6 மணிக்கு மேலே பாடுவார், ஆடுவார், மெமிக்ரி பண்ணுவார், அரன் ஏதோ சொல்லுவார், நிறைய பேசுவார், அதாவது ஜபம் பண்ணுவார். அதாவது நீங்கள் ஒரு யாரா வேணா இருக்கலாம், எந்த எந்த மனிதனாக இருக்கலாம். அதே மாதிரி நிறைய கதைகள் சொல்லுவார். அவர் ஊரில் வந்து ஒரு வளையல் தாத்தான்னு ஒரு கதை சொல்லியிருக்காரு எனக்கு. நான் அதை படமாக பண்ணுனான்னு சொல்லியிருக்கேன். அவ்வளோ பியூட்டிஃபுல்லான அவருக்குள்ள ஒரு பெரிய லைஃப் இருக்குது. பட் இவ்வளோ சின்ன 60 வயசில் இவ்வளோ ஞானன்றது வந்து ரொம்ப பெரிய விஷயம். சூப்பர்னா அது கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸில் வருதுன்னு நினைக்கிறேன். ரொம்ப காளியண்ணா நடித்தாலே இப்போ இந்த படம் ட்ரெய்லர் நம்ம பார்க்கும்போது வந்து ஏதோ இந்த ஒரு படத்தை நம்ம பார்க்குற ஒரு நம்ம இன்னும் படம் ஃபுல்லாக பார்க்கல, பட் ஸ்டில் நம்ம பார்க்கும்போது ஒரு சின்ன ஃபீல் வரும்ல. அப்படி இருக்கும்போது இது வந்து ஏதோ நம்ம அந்த ஏரியாவில் இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. ஏன்னா அதுக்கு எனக்கு தெரிஞ்ச ஐ திங்க் இந்த கேரக்டர்ஸ், அந்த முகங்கள் வந்து ரொம்ப அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக செலக்ட் பண்ணியிருக்காங்க எல்லாருமே. சாம்ஸ் அண்ணாலாம் சொல்ல வேணாம், எல்லாருமே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக நடிச்சிருக்காங்க. அப்புறம் காளிதாஸ் மேம், எங்கள் மம்மி, நட்சத்திரம் நகர் இதில் நடித்தோம். சூப்பர் எல்லாருமே. ரோஷினி, தேங்கண்ணா பாட்டு சூப்பராக இருந்தது. கேசியை நானும் ஆல்ரெடி ஒரு சாங் ஒர்க் பண்ணியிருக்கோம். கங்க்ராட்ஸ் டு கேமராமேன். அது ஒரு பியூட்டிஃபுல்லாக ஒரு வார்த்தை சொன்னார். இந்த மாதிரி சினிமாக்காக ஒரு ஷார்ட் வச்சு ஆக்டர் நடின்னு சொல்லலாம் இல்லாமல் நான் நடிக்கிறத வச்சு அவர் பிடிக்கிறது வந்து ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம். அது வந்து ஒரு பயங்கரமான ஒரு ஆக்டருக்கு ஒரு ஃபீல் இருக்கும். ஏன்னா அது சொன்ன மாதிரி சினிமா வந்து ஒரு பியூர்லி டைரக்டர்ஸ் மீடியம். ஏன்னா நம்ம பயங்கரமாக உழுந்து நடிச்சா கூட டக்குன்னு ஒரு நாய்க்குட்டி க்ளோஸை பேசிட்டு போயிடலாம், அது பிரச்சனை கிடையாது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அது பியூட்டிஃபுல்லாக கேப்சர் பண்ணுறது ஒரு கேமராமேனோட பெரிய ஒர்க். வாழ்த்துக்கள் ப்ரோ, சூப்பர் எல்லாருக்குமே. கார்த்திக் அண்ணா ப்ரொடியூசர். இந்த மாதிரி கண்டிப்பாக நிறைய படங்கள் பண்ணுங்கள், நியூ கமர்ஸ்க்கு கொடுங்க. எல்லாரும் நிறைய நல்ல கதைகள் வரணும், நல்ல படங்கள் வரணும். வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச். யாரையா மிஸ் பண்ணியிருந்தா வெரி சாரி. அண்ட் ஷெல்லி மேம், உங்கள் ஒர்க் ரொம்ப பிடிக்கும், சூப்பர். கங்க்ராட்ஸ் டு ஆல், சூப்பர். லைக் அந்த படத்தை கண்டிப்பாக எல்லோரும் சப்போர்ட் பண்ணலாம், பெரிய ஹிட் ஆகலாம். லவ் யூ ஆல். தேங்க்யூ.